அன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அக்டோபர் 26, 2020. அன்னைக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காலேஜ், அகர்வால் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அந்த மாதிரி அகர்வால் காலேஜில் நிறைய லேடிஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஈவினிங் டைமில் ஒரு 3:30 பக்கம் பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து விட்டுறாங்க. விட்டதும் பார்த்திங்கன்னா வெளியே நிறைய பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க ஃபேமிலி வந்து பிக்கப் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பஸ்ஸில் போவாங்க. இந்த மாதிரி வெளியே கூட்டமாக ஒரு 200-300 பேருக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைய ஆரம்பிக்குது. பஸ்ஸில் போகிறாங்க, நிறைய பேர் காரில் போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கூட்டம் எல்லாமே கரைஞ்சி ஒரு 20-30 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேர் பார்த்திங்கன்னா நிக்கிதா டோமர். வயது 20 ஆகுது. பிகாம் படிச்சுட்ருக்கா அந்த காலேஜில். இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க டைமில் தான் அவங்க அண்ணனுக்காக அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து தான் டெய்லியும் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். அவங்களோட அண்ணனுக்காக அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா 10 பேர் பக்கம் தான் அந்த இடத்துல இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அதே இடத்துல வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கா அவங்களோட அண்ணனுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு ஹுண்டாய் கார் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுது. ஒரு ஒயிட் கலர் ஹுண்டாய் கார். அது கரெக்டாக அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே வந்து நிற்கிது. அந்த பொண்ணை பார்த்து தான் நிற்குது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் பயந்துடுறா. அதுலேருந்து 2 பேர் இறங்குறாங்க. ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஃபேஸை கவர் பண்ணியிருக்கான் ஒரு ஒயிட் கலர் மாஸ்கால். அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணை அந்த காரில் தள்ள பார்க்குறாங்க உள்ளே. ஆனால் அந்த பொண்ணு வந்து தடுக்கிறா, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்தி உள்ளே காருக்குள்ளே வந்து இழுக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு தடுத்த உடனே டக்குன்னு அதிலேருந்து ஒருத்தன் வந்து கண் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் சுட்டுறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு சரிஞ்சு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த 2 பேரும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த ஒரு வழக்கு அப்படின்றது இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை 2020ஆவது வருஷம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பட்ட பகலில் ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வலைகளையும் உண்டாக்குச்சு. இன்றைக்கி வாங்க இந்த ஸ்டோரியை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இன்றைக்கி வாங்க இந்த ஸ்டோரியை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம். நிக்கிதா டோமர் அவங்களோட ஸ்டோரி என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பேச போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிக்கிதா டோமர் பார்த்திங்கன்னா ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலிங்க. அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஹரியானாவில் வந்து குடிபெயர்ந்து அங்கே அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பொண்ணை வந்து காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அகர்வால் காலேஜில். அங்கே அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது நடந்துருது. அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா அந்த பெண் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா கழுத்தில் ஒரு முக்கியமான அந்த ரத்த ஓட்டம் மூளைக்கு போகுது பார்த்திங்களா, அந்த ஆர்ட்ரியில் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த கன் அப்படின்றது அடிபட்டிருக்கு. அதனால அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயிர் அப்படின்றது போயிடுச்சு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவங்களோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக எடுத்துகிட்டு போகப்படுது. போலீஸ்கிட்ட உடனே வழக்கும் பதிவுப்படுது. அவங்களோட பிரதர் பார்த்திங்கன்னா கேஸை வந்து பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ண உடனே போலீஸ் உடனே 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த 2 பேரையும் பிடிச்சிடுறாங்கங்க. அவங்க 2 பேர் யார், அவங்களுக்கும் நிக்கிதா டோமருக்கும் என்ன சம்மந்தம், எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் பர்டிகுலராக அவங்கள மட்டும் சுடணும். 2018ஆவது வருஷத்துலேருந்தே பார்த்திங்கன்னா, அதாவது நிக்கிதா டோமர் ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தப்பிலேருந்தே இந்த தாசிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பையன், அதாவது நிக்கிதா டோமர் வந்து ஒரு ஹிந்து பொண்ணு, இவங்க வந்து ஒரு முஸ்லீம் பையன், தொடர்ந்து நிக்கிதாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நிக்கிதா வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. அவனுக்கு அந்த எந்த ஒரு இதுவும் பேசவும் கிடையாது. அவங்ககிட்ட எந்த ஒரு லவ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த தாசிஃப் அப்படின்ற பையன் வந்து தொடர்ந்து நிக்கிதாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இருந்தாலும் நிக்கிதா வந்து நம்ம காலேஜ் இப்போ தான் நம்ம ஒரு புது ஊருக்கு வந்திருக்கோம், புதுசாக நம்ம படிக்க வந்திருக்கோம், நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ தான் 2018ஆவது வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குதுங்க. நிக்கிதா சாதாரணமாக தன்னோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிக்கிதாவை அவன் கடத்திட்டு போயிடுறான்.
கடத்திட்டு போய் பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு மேலே நிக்கிதாவை அவன் வந்து அந்த கடத்தி வச்சு அந்த பொண்ணை வந்து வெளியே விடாமல் வீட்டுக்கும் தெரியப்படுத்தாமல் ரொம்பவே சித்திரவதைகள் பண்ணியிருக்கான். 2018 அந்த பெண் கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த விஷயம் அப்படின்றதே தெரிய வருதுங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த தாஷிஃப் அப்படின்ற பையன் வந்து ரொம்ப நாளாக அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கான், அவங்க பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அப்போவே அந்த தாசிஃப் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் அவங்களோட பெண்ணையும் வந்து அவங்க மீட்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 3 நாள் கழிச்சதுக்கப்புறமா தான் அவங்க நிக்கிதாவை மீட்கிறாங்க 2018. அப்போவே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் ஒரு 10 நாள் போல் பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அந்த பையன் உடனே ரிலீஸ் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு சிலரை தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால தான் அவன் ஈஸியாக வெளியவும் வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நிக்கிதா பிரச்சனை பண்ணவும், அதுக்கப்புறம் 2 வருஷம் எந்த வித கான்டாக்டும் இல்லாமல் இருந்திருக்கான். நிக்கிதாக்கு எந்த ஒரு தொந்தரவுமே அந்த பையன் தரல. 2020 திடீர்னு அந்த பையன் வந்து நிக்கிதா முன்னாடி வரான். வந்து நிக்கிதா கிட்ட பல விஷயங்களை பேசுகிறான். நீ இந்த மாதிரி வந்து முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆகி என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறான். நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். இதுக்கெல்லாம் நிக்கிதா வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒத்துழைக்கல. இந்த ஒரு கோவத்தில் தான் நிக்கிதாவை எதனாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே அன்னைக்கு அவளோட காலேஜுக்கு போயிருக்கான். அங்கே நிக்கிதா அவனுக்கு அந்த வாய்ப்பை தரலை, அந்த காரில் ஏறல. நிக்கிதா வந்து ரொம்பவே அடாப்படியாக வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவன் கோவப்பட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை எடுத்து அவனோட தலையில் சுட்டுறான். இதனால தான் நிக்கிதா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பரிதாபமாக இறந்து போகிறாங்க. ஆசிஃப் அப்படின்ற பையன் தனியாக மட்டும் வரலங்க. அவன் கூட அவனோட ஃப்ரெண்டான ரஹ்மான் அப்படின்ற ஒரு பையனையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இல்லீகலாக ஒருத்தர், அவங்களோட ரிலேஷனில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கன் சப்ளை அப்படின்றத பண்ணியிருக்காரு. அதனால் இவங்க 3 பேர் மேலேயும் வந்து வழக்கு அப்படின்றது பதிவுப்படுது. அதாவது பெண்களை கடத்தல், அப்புறம் வந்து பெண்ணை வந்து கொலை பண்ண வழக்கு, அதுக்கப்புறம் அவங்கள இல்லீகலாக வந்து மேரேஜ்க்கு வற்புறுத்தினது, இல்லீகலாக கன் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பிரிவுகளும் கீழே அவங்க 3 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த தாசிஃப் அப்படின்ற பையன் ஒத்துக்கிறாங்க, நான் தான் சுட்டேன், நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சுடலை, நான் வந்து இந்த ஐடியா மட்டும்தான் கொடுத்தேன், சுட்டது வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் என்னோட கைரேகை எதுலேயுமே வந்து பதியல, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா தான் ஃபாரன்சிக் அவங்க வந்து விசாரணையில் இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறமா தான் பல விஷயங்களை ஆராயிறாங்க. ஆராய்ஞ்சதில் உண்மையாகவே அந்த கன் சப்ளை பண்ணது அவங்க ரிலேஷன் அப்படின்றது தெரிய வருது. அவரை அரெஸ்ட் பண்ணுற ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரஹ்மான்ற அந்த பையன்தான், அவனோட கைரேகை தான் அதில் வந்து பதிஞ்சிருக்கு. இதில் மூல காரணம் பார்த்திங்கன்னா தாசிஃப் அப்படின்ற அந்த பையன்தான் எல்லாத்துக்கும் ஐடியா பண்ணது, அந்த பெண்ணை கடத்தினது, அந்த பெண்ணை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணது தாசிஃப் தான். ஆனால் அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. 2021 வருஷம் மார்ச் மாதம் இந்த வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டோமர், அதாவது நிக்கிதா டோமரோட பேரண்ட்ஸ் வந்து ட்ரையல் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பொண்ணு ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் வந்து எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவளும் வந்து நான் மிலிட்ரிக்கு போய் நிறைய சேவைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சா, ஆனால் அவளுக்கு இப்படி ஆன விஷயம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே வேதனையை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரஹ்மான் அப்படின்ற அந்த பையனுக்கும் அதே மாதிரி அந்த கன் சப்ளை பண்ண அந்த நபருக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் இம்ப்ரீஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5500 ரூபாய் ஃபைன் அப்படின்ற மாதிரியும் போடப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாசிஃப் அப்படின்ற பையனுக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படுது. அவனுக்கும் ஃபைன் அப்படின்றது போடப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு இப்போ இப்படி தாங்க முடிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த நிக்கிதா டோமர் பார்த்திங்கன்னா உண்மையான குற்றவாளி, அவனை கொண்ட குற்றவாளி பார்த்திங்கன்னா தாசிஃப் அப்படின்ற அந்த பையன்தான். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டதும் அந்த பையன்தான், அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணதும் 3 வருஷமாக அந்த பையன்தான். ஆனால் அவன் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் மேலேயும் கதையை திருப்பி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆகிட்டான்.
பொண்ணுங்க ஒரு விஷயத்த நம்ம என்ன தான் கேஸ் கொடுத்து என்ன தான் பண்ணானோ அவங்க மனசுக்குள்ளே வஞ்சம் அப்படின்றத வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அந்த குற்றம் பண்ணவங்க எப்போவுமே குற்றம் பண்ணவங்க திருந்தவே மாட்டாங்க. அதனால் நம்ம தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நிக்கிதா டோமர் வழக்கில் வந்து நிச்சயமாக நம்ம யாரை குற்றம் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு சாதாரணமாக தான் நின்றுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் அப்படின்றது தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சரி, இவ்வளோ விஷயம் நடந்தது எப்படிங்க வந்து இது பண்ணாங்க, விட்னஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த ஒரு சில அந்த பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சிசிடிவி ஃபுட்டேஜில் இது எல்லாமே பதிவாயிருக்குங்க. அதாவது நிக்கிதா டோமர் வந்து கார் வந்து நின்றுது, உள்ளே போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுது, இவங்க 2 பேரும் உள்ளே தள்ளி விட பார்த்தது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. அதை வச்சு தான் இந்த விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு, தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிக்கிதா டோமர் மாதிரியான பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நான் தொடர்ந்து பல க்ரைம் ஸ்டோரிஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.